இப்போ இருக்க கார்லலாம் ஒரு புது டெக்னாலஜி ஒன்று இருக்குது. ஏன்னா நம்ம ஒரு ஸ்பீடுக்கு அப்புறம் ஒரு 80 இல்லை 100 அப்படின்ற ஒரு ஸ்பீடுக்கு அப்புறம் நம்ம போகும்போது ஒரு சிக்னல் கொடுத்து ஒரு ஸ்பீட் லிமிட் வார்னிங் கொடுக்குது. அதாவது நீங்கள் ரொம்ப வேகமாக போகிறீங்க, உங்கள் வேகத்தை நீங்கள் கட்டுப்படுத்துங்க அப்படின்றது. இந்த ஸ்பீட் லிமிட் வார்னிங் எதுக்காக அப்படின்னா, நம்மளுடைய பாதையில் நம்ம பாதுகாப்பாக போகிறதுக்காகவும் நம்மளால் பிறருக்கும் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடாது அப்படின்றதுக்காகவும் இப்போ வரக்கூடிய எல்லா கார்லையும் கொடுக்கப்படுற ஒரு டெக்னாலஜி தான். இதே போல் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா, பைபிள் நிறைய ஆலோசனைகளையும் நிறைய வார்னிங்ஸையும் ஆண்டவர் தருகிறார். எப்படின்னா, வேத வசனத்தின் மூலியமாக நம்ம ஒவ்வொரு தடவை சர்ச்சுக்கு போகும்போது, திருச்சபைக்கு செல்லும்போது ஒவ்வொரு வாரமும் நமக்கு ஆண்டவர் ஒவ்வொரு வார்த்தைகளை பேசுகிறாரு. நம்ம ஜெபிக்கும் போது, நம்ம தனிப்பட்ட முறையில் வேதத்தை வாசிக்கும் போது, வேதத்தில் அத்தனை ஆலோசனைகள், அத்தனை வார்னிங்ஸ் ஆண்டவர் தராங்க. ஏன் அப்படின்னா, நம்மளுடைய லைஃப், நம்மளுடைய வாழ்க்கை பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றும், நாம் பிறருக்கு எந்த ஒரு தீமையும் ஏற்படுத்தி விடக்கூடாது என்றும். ஸோ நம்ம வாழ்க்கையில் நிறைய நம்ம தப்பான வழியில் போய்கிட்டு இருக்கோம், தீய பழக்கத்தில் போகணும் அப்படின்ற சூழ்நிலையில் ஒவ்வொரு நேரத்திலும் தேவன் நமக்கு இப்படிப்பட்ட வார்னிங்கை தர்றாங்க. என்னதான் இந்த கார் வார்னிங் தந்தாலும் ஸ்பீடு போகாமல் இருப்பதும் பிரேக்கு போடுறதும் நம்ம கையில் தான் இருக்குது. அப்போ அதே மாதிரி தான் ஆவியானவர் தேவன் வசனத்தின் மூலியமா எத்தனையோ பேர் மூலியமா எத்தனை வார்னிங்ஸ், எத்தனை ஆலோசனைகள், அறிவுரைகள், எச்சரிப்புகள் கொடுத்தாலும் அந்த வார்த்தைகளை கேட்டு சுத்தமுள்ள நல்ல வாழ்க்கையாக வாழ்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. அதுக்கு ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. ஸோ ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்போம். வேத வசனம் சொல்லுது, ஆவியானவரை குறித்து, அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். அப்படி தேவன் நம்மை கண்டித்து உணர்த்தும் போது அந்த வார்னிங் சத்தத்தை கேட்டு, எச்சரிக்கையை கேட்டு நம்மளுடைய வாழ்க்கையை சீர்படுத்தும் போது நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். சாலைகளில் பயணிக்கும் போது பாதுகாப்பாக பயணிப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.